வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பதிவுல நம்ம ஹெர்னியா அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஹெர்னியா அதாவது யூஸ்வலா வந்து நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா அப்டமினல் வால் ஹெர்னியாவை பத்தி மட்டும்தான், வயிற்று பகுதியில வரக்கூடிய ஹெர்னியாவை பத்தி மட்டும்தான். ஓகேங்களா? ஹெர்னியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொட்ரூஷன் ஆர் பல்ஜ், அதாவது வயிற்று பகுதியில இருந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் மூலியமா ஏதோ ஒரு ஆர்கனோ இல்ல ஆர்கனுடைய பகுதியோ வந்து அந்த ப்ரொட்ரூஷன் மூலியமா அந்த டிஃபெக்ட் மூலியமா ப்ரொட்ரூட் ஆகி வர்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்னியா. என்ன வரலாம், யூஸ்வலா அப்டமன்ல என்ன இருக்கும், குடல் இருக்கும், ஒமன்டம் இருக்கும், ஃபேட் இருக்கும், இதெல்லாம் வந்து வெளியில வர்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்னியா. ஸோ இந்த ஹெர்னியா வந்து என்னென்ன டைப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எந்த எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து அதுக்கு வந்து பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியாவோட பேர் இருக்கு. இப்போ சப்போஸ் யூஸ்வலாக ரொம்ப காமனாக வருது பார்த்தீங்கன்னா இன்குவினல் ரீஜன். இன்குவினல் ரீஜன்னா இந்த தொடையும் வயிற்று பகுதியும் சேர இடம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இன்குவினல் ரீஜன் சொல்லுவோம். இதில் வந்து டைரக்ட் ஹெர்னியா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்குவினல் ஹெர்னியா இருக்கு. இதே ரீஜன்ல பக்கத்தில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் ஹெர்னியா, இது ஒன்று. அடுத்தது செகண்ட் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வயிற்று தொப்புள் பகுதியில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்செக்ஷன் வழியாக வருது. இல்லை இதுக்கு முன்னாடி நமக்கு அப்பெண்டிசெக்டமி ஓப்பனில் பண்ணியிருக்காங்க, வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அது மூலியமா வருது பார்த்தீங்கன்னா இன்செக்ஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டும் இல்லாமல் டயஃப்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா, ஹைட்டல் ஹெர்னியா இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணல. இந்த பற்றி தான் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக ஹெர்னியால என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு வந்து ஹெர்னியா வந்து இருக்கிறதே தெரியாமல் சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ அது வந்து தெரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் காமனான சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த ஹெர்னியா ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இப்போ ஒரு சின்னதாக ஒரு பல்ஜ் இருக்கும். அந்த பல்ஜு கூட சேர்த்து பெயினோ இல்லை வேற ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்காது. ஜஸ்ட் ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, இப்போ இரும்பும் போது, மோஷன் போகும்போது, முக்கும் போகும்போது, அந்த மாதிரி ஏதாவது டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். ஸோ அதனால நிறைய பேர் அதை நோட்டீஸ் கூட பண்ண மாட்டோம். எப்போ வந்து அது காம்ப்ளிகேஷன் ஆகுதோ அப்போ தான் அந்த இடத்துல வந்து பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி வரும். இதில் காம்ப்ளிகேஷன்ஸாக என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த அப்டமினல் கண்டென்ட்ஸான இந்த குடல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு தள்ளினாலும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிட்டு இருக்கும். லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே வந்து உள்ளே போகாது. ரொம்ப பெருசாக இப்போ வில்லேஜ் சைடில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்பிபிஎஸ் டைம் படிக்கும்போது ஹெர்னியா பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ்வலாக வில்லேஜில் இருக்க ஓல்டு மெயின்ஸாக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ அவேர்னஸ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் சர்ஜரி இதை பற்றி இல்லாதனால பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய ஹெர்னியாவோட தான் அவங்க வருவாங்க. அது பாட்டுக்கு அது கூடவே 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் அந்த ஹெர்னியா கூடவே அவங்களோட மொத்த வாழ்க்கையும் வந்து அப்படியே நடத்திட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பெரிய ஹெர்னியா பார்த்துக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லேட்டர் ஸ்டேஜஸ்ல அது உள்ளேயும் போகாது, கை வச்சு தள்ளாலும் உள்ள போகாது. அது வந்து irreducible ஹெர்னியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெளியில வந்த குடல் வந்து அது வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. இது வந்து வரக்கூடிய துளை வந்து சின்னதா இருக்கு. சரிங்களா? இந்த ஓப்பனிங் வந்து சின்னதா இருக்கு அப்டமினல் மசில் வால்ல. அதுல இருந்து பெரிய கண்டென்ட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது கம்ப்ரஷன் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அதனுடைய பிளட் சப்ளை வந்து கட் ஆகிடும். பிளட் சப்ளை கட் ஆகும்போது அதுக்கு பேர் நம்ம ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லாம் வந்து இறந்து போயிடும். அப்போ வந்து அது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டேஜ். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த குடல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப லேட்லாம் பண்ணாம ஹெர்னியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அப்டமினல் மசில் வால் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்குன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். இப்படி வந்து மசில் வால்ல இப்படி ஒரு டிஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். அந்த டிஃபெக்ட் வந்து சதை பகுதியில் இருக்க டிஃபெக்ட்ங்கிறதுனால அது நேச்சுரலா வந்து அதுவா தானா மூடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டயக்னோசிஸ் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்து எக்ஸாமினேஷன் செக் பண்ண உடனே அவங்க வந்து இது ஹெர்னியா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வேற எதுவுமே தேவையில்லை. அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஃபர்தரா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா அதுக்காக சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிடி இல்ல அல்ட்ராசவுண்ட், மோஸ்ட் காமனா வந்து அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம மற்ற பிளட் டெஸ்ட்லாம் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பேஸ் லைனா ஒரு சில பிளட் டெஸ்ட் வந்து தேவைப்படும். அதுக்காக தான் அந்த பிளட் டெஸ்ட்லாம் வந்து எடுக்காங்க. ஹெர்னியா டயக்னோஸ் பண்றது வந்து உங்களுக்கு டாக்டர் பார்த்து செக்அப் பண்றதுலேயே வந்து அவங்க ஹெர்னியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்னியாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சர்ஜரி மட்டும்தான். ஏன் சர்ஜரி அப்படின்னு சொன்னா
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டிஃபெக்ட் வந்து திறந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனாலயோ அது நம்ம வேற ஏதாவது பண்றதுனாலயோ அது வந்து குணப்படுத்த முடியாது. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வயசுல சர்ஜரி பண்றது ரிஸ்க் அப்படிங்கும்போது சொல்லும்போது தான் அவங்க பேண்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து அது சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் அப்டோமினல் மசில் வாலோட ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தான் கொடுக்குறாங்க தவிர அது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால அந்த வகையான எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து நமக்கு வேலை செய்யாதுக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கும். எஸ்பெஷலி யங்கா இருக்கவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இளம் வயதுல இருந்து ஆரம்பிச்சு வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எஸ்பெஷலி யங்கா இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சர்ஜரி என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோபிக்கலி ஆர் ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் ஹெர்னியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். லாப்ரோஸ்கோப்பில என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா அந்த காலத்துல ஹெர்னியா சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஹெர்னியா வருதோ அந்த இடத்துல கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கண்டென்ட்ஸ் எது அதெல்லாம் வெளியில வருதோ அதை உள்ள தள்ளிட்டு அந்த மசில் வாழை வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த டிஃபெக்ட் வந்து நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஹெர்னியா வந்து குணமாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஏன் கட் பண்ணணும், வெறும் துளை மூலியமாவே போட்டு நம்ம கேமராவை போட்டு அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுதான் லேப்ரோஸ்கோப்பி நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் வந்து இப்போ மோஸ்ட் காமன்லி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சர்ஜரி. இதுல மெஷ் ஹெர்னியோபிளாஸ்டி அப்படின்னு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மெஷ்னா இந்த மாதிரி ஒரு வலை வந்து இருக்கும். இந்த வலை வந்து அந்த தைக்கிற இடத்துல வந்து அந்த மெஷ்ஷை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அந்த கேப் இருக்க இடத்துல வந்து அந்த மெஷ்ஷை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அது மேல ஃபியூச்சர் போட்டு மூடிடுவாங்க. எதுக்காக இது பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாரின் பாடி வந்து உடம்புக்குள்ள வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகி அதில் வந்து டிஷ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். இந்த டிஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டமினல் வால் அந்த வயிற்று பகுதியிலோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். அதனாலதான் வந்து மெஷ் போட்டு பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஹெர்னியா திரும்ப வருவதற்கான வாய்ப்பு, அந்த சூச்சர்ஸ் இப்போ வந்து நம்ம தைச்சது வந்து அந்த சூச்சர்ஸ் விட்டு போச்சு அதனால திரும்ப ஹெர்னியா வருது அப்படின்னா அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இந்த மெஷ் வைக்கும்போது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மெஷ் வந்து யூஸ்வலா ரொம்ப ஸ்டெரைலா இருக்கும், பிளஸ் நம்மளுடைய பாடிக்கு சூட்டபிளான மெட்டீரியலாக தான் இருக்கும். அதனால ஒரு மெஷ் வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ லேப்ரோஸ்கோப்பியோட அட்வான்டேஜஸ் என்ன, உங்களுக்கு வந்து பெரிய ஸ்கார் இருக்காது, அதனால பெயின் இன்சிஷன் சின்னதாக இருக்கிறதுனால பெயின் கம்மியாக இருக்கும். பிளட் லாஸும் வந்து யூஸ்வலாக ஹெர்னியா சர்ஜரிஸ்ல பிளட் லாஸ் கம்மியாக தான் இருக்கும். லேப்ரோஸ்கோப்பியில் உங்களுக்கு இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். யூஸ்வலாக இந்த டைம் வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 daysலேயே உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுப்போம். இது வந்து முழு மயக்கம். அப்போ வந்து உங்களுக்கு சர்ஜரி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம் சில சர்ஜரியில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எய்தர் லோக்கல் அனஸ்தீசியா அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக அனஸ்தீசியா இல்லை ரீஜனல் அனஸ்தீசியா நம்ம முதுகு தண்டில் வந்து ஊசி போட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து நம்ம சர்ஜரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன் ஜென்ரலான ஓவர்வியூ தான். இதுக்கு வந்து நிறைய வகையான எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்லாம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 வயசு அந்த மாதிரி அதுக்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் மெஷ் இல்லாம பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய இது வந்து ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ தான். உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கேஸ் இண்டிவிஜுவல் கேஸுக்கு என்ன என்ன அப்படிங்கறத நீங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட தெளிவா வந்து டிஸ்கஸ் பண்ணி ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் உங்கள் நலவாழ்வுக்கான வன் தொண்டர். ஓம் சக்தி.